Managing Trustee of PET Engineering College, Valliyur, with visionary leadership and dedication to education. A hearty welcome, sir. I call upon Mr. SMS Hamid, sir, to grace this occasion with his speech. இறைவன் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இந்த இனிய விழாவிற்கு என்னை அழைத்து பேச வைத்ததற்காக டைம் மெட்ரிக் ஸ்கூலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஸ்கூலினுடைய வளர்ச்சி, இதனுடைய டெஸ்ட் மெம்பர்ஸ் சில ஆட்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் சில ஆட்கள் அவங்களுடைய இதை அறிவித்து விட்டார்கள் வர முடியாது என்று. எனவே அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்வதோடு இந்த பள்ளியின் வளர்ச்சிக்காக மிகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், ட்ரஸ்ட் மற்றும் இதன் நிர்வாக உறுப்பினர்கள், குறிப்பாக சொல்லப்போனால் இதனுடைய பிரின்சிபல் ஷெரீஃப் அவர்கள், முகமது ஷெரீஃப் அவர்கள், இதனுடைய பிரின்சிபல் ஹாஜா ஷெரீஃப் அவர்கள், இதனுடைய கரஸ்பாண்டன்ட் ரியாஸ்ஜி அவர்கள், முகமது ரியாஸ்ஜி அவர்கள் இன்ஜினியர், இவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த இரண்டு பேருடைய தலைமையின் கீழ் மிக சிறப்பாக இந்த நிர்வாகம், இந்த ஸ்கூல் நடைபெற்று வருகிறது என்பதற்கு இதற்கு முன்பு கூறிய அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டு ஒரு முன் உதாரணமாக அமைந்திருக்கின்றது என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்கின்றேன். குறிப்பாக சொல்லப்போனால் ஸ்கூலில் எல்லா துறைகளிலையும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று தருணத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு 2006 தொடங்கப்பட்ட ஸ்கூல், அதாவது 30 மாணவிகளோடு தொடங்கப்பட்ட ஸ்கூல் இன்று 2500 மாணவர்களுக்கு மேல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் இதனுடைய கடந்த 18-19 வருட வளர்ச்சி என்பது மிக ஆகாது. அதில் குறிப்பாக இந்த ஸ்கூலினுடைய மாணவர்கள் சிறப்பாக பயின்று பல துறைகளில், இன்ஜினியரிங் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், மெடிக்கல் ஆகட்டும், பல ஃபீல்டுகளில் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை தருணத்தில் கூறிக்கொள்கின்றேன். அது மட்டுமின்றி குறிப்பாக சொல்லப்போனால் எஜுகேஷனில் பேக்வேர்டு ஏரியா என்று கூறப்பட்ட இந்த பகுதி இன்று எஜுகேஷனில் மிக சிறப்பான ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு பெற்றோர்கள் எடுத்த முயற்சி தான் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்கின்றேன். காரணம், இந்த அன்று படிப்பதற்கு பெண் குழந்தைகளையும் அனுப்ப மாட்டார்கள், ஆண் குழந்தைகளை அனுப்ப மாட்டார்கள். இன்று அப்படி அல்ல. பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தை சிறப்பாக படித்து முன்னுக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த காரணத்தால் ரியலாக இந்த பகுதி கல்வியில் இப்போ சிறந்து விளங்குகிறது என்பதை இந்த தருணத்தில் கூறி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுலேயும் குறிப்பாக பெற்றோர்களுக்கு சில அட்வைஸ் சொல்ல வேண்டி இருக்கிறது. கல்லூரி நடத்தக்கூடிய காரணத்தால் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், சனிக்கிழமை காலேஜுக்கு வரதுக்கு ரெடி அல்ல, ஸ்கூலுக்கு வராங்களா என்ன தெரியல, சனிக்கிழமை காலேஜுக்கு வரதுக்கு ரெடி அல்ல, 3 மணிக்கு சாயங்காலம் காலேஜை விட்டுறணும். அது காரணம் என்னன்னு கேட்டால், இங்கே நடக்கக்கூடிய சில ஃபங்க்ஷன்களுக்கு அவர்களை இங்கே லோக்கல் மக்கள் அழைத்து விடுகிறார்கள். நீங்கள் வாங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு சர்வ் பண்ணுங்க. இது இன்ஜினியரிங் காலேஜில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தான் நான் பேசுகிறேன். சர்வ் பண்ணுங்க. அப்படி செய்யக்கூடிய காரணத்தால் மாணவனுடைய படிப்பில் தொய்மானம் ஏற்படுகிறது. தயவு கூர்ந்து பெற்றோர்கள் இதை அவாய்ட் பண்ண பாருங்கள். இந்த நடைமுறையை மாற்றுங்கள். மாணவர்கள் சர்வீஸுக்கு போகிறது என்றால் அதை நிறுத்திவிடுங்கள். அப்படி சர்வீஸுக்கு போகக்கூடிய காரணத்தால் பல மாணவர்கள் சில மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பாக ட்ரக்ஸ் போன்ற காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அது காரணம், அவர்களுக்கு கை நிறைய காசு கிடைக்கிறதுனால அவர்கள் அதை பயன்படுத்தி இங்கே ஒரு மாஃபியா கும்பலே அதுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கும்பல் மூலமாக இந்த மாணவர்களை கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே அந்த மாணவர்களை தயவு செய்து இது மாதிரிப்பட்ட
சர்வ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்களுக்கு அனுப்பாதீர்கள் என்று தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கின்றேன். அதனால் அவனுடைய கல்வி பாதிக்கப்படுகிறது. காலேஜுகள் ஸ்கூல்கள் ஒழுங்காக நடத்த முடியவில்லை என்பதையும் இந்த தருணத்தில் கூறிக்கொள்கின்றேன். பெற்றோர்களுக்கு இன்னொரு அட்வைஸ், உங்களுடைய முயற்சியில் தான் அந்த பிள்ளைகள் முன்னுக்கு வர வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன். எனவே ஈவினிங் டைமில் டிவி ப்ரோக்ராம்ஸ் மற்றும் உள்ள ப்ரோக்ராம்ஸை நடத்திவிட்டு தயவுசெய்து பிள்ளைகளை படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். குழந்தைகள் சொல்லுவதை கவனமாக கேளுங்கள். அப்போது தான் குழந்தைகள் ஸ்கூலில் என்ன நடந்தது, காலேஜில் என்ன நடந்தது என்பதை தெளிவாக சொல்வார்கள். நீங்கள் அவர்களை கடிந்து கொள்ளாதீர்கள். அவர்களுக்கு தேவையான அட்வைஸை கொடுக்காதீர்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று கேட்டுவிட்டு அதன் பிறகு அதுக்கு தகுந்தபடி அவர்கள் மனம் உண்டாகாமல் இருக்க அளவிற்கு அவர்களுக்கு அட்வைஸ் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்படி செய்தால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் காண முடியும் மாணவர் மத்தியில் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்கின்றேன். குறிப்பாக மாணவர்களை பொறுத்த அளவில் நீங்கள் இப்போ நிறைய எக்ஸாம்கள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக முஸ்லீம் சமுதாயத்திற்கு 3.5% விழுக்காடு ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய காரணத்தால் நிறைய சப்ஜெக்ட், நிறைய வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களே கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியனால ஸ்கூல் நிர்வாகமும் தலையிட்டு எந்த பாடங்களை, அதாவது டிஎம்பிசி எக்ஸாம் வெகு விரைவில் வர இருக்கிறது, அதற்கு மாணவர்கள் நாம் தயார்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பல கவர்மெண்ட் சம்பந்தமான வேலைகளுக்கு நீங்கள் ஒரு 30, 40, 50 வருடங்களுக்கு முன்னாக பார்த்தீர்கள் என்றால் எல்லா ஊர்களிலிருந்தும் கவர்மெண்ட் வேலைகளில் முஸ்லீம்கள் நிறைய பேர் இருந்தார்கள். இப்போது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கிறார்கள் என்பதை அரபு நாடு வந்ததும் ஒரு காரணம் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன். அரபு நாடு மோகம் இப்போது குறைந்து விட்டது. தயவு செய்து எல்லா எக்ஸாம், ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎம்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், அல்லது விஓ எக்ஸாமாக இருக்கட்டும், ஏது எக்ஸாமாக இருந்தாலும் அதை எழுத சொல்லுங்கள். நியாயமான ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் என்பதை தருணத்தில் கூறிக்கொள்கின்றேன். எனவே மாணவர்களை அதற்கு வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்றபடி தயார்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, உண்மையிலே இந்த ஸ்கூலை பொறுத்தவரை இந்த ஸ்கூலுடைய செயல்பாடு ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய அளவிற்கு இருக்கிறது என்பதை தருணத்தில் கூறிக்கொள்கின்றேன். குறிப்பாக இதனுடைய கரஸ்பாண்டன்ட் இன்ஜினியர் முகமது ரியாஸ்ஜி அவர்கள், இதனுடைய பிரின்சிபல் ஹாஜா ஷெரீஃப் அவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், டெடிகேட்டட் 200க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொள்கின்றேன். இவர்களுடைய டெடிகேட்டட் ஒர்க், ஹார்ட் ஒர்க்கு காரணமாகவும், எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் மற்றும் எக்ஸ்ட்ரா கேரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் காரணமாகவும் இந்த ஸ்கூல் ஒரு சிறப்பான ஸ்கூலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.